श्लोकं 40 श्रीभगवानुवाच पार्थनैवेह नामुत्र विनाशस्तस्य विद्यते न हि कल्याणकृत् कश्चित् दुर्गतिं तात गच्छति. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் முதல்ல எடுத்தோடனே அர்ஜுனன் பகவானை குருவாக ஏற்றுக்கிட்டான்னு பார்த்தோம். என்னுடைய மனக்குழப்பத்துக்கு மேலான தீர்வை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். பகவான் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணார். அப்புறம் அந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சு கொள்வதற்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். 2 சாதனைகள் இருக்குது, கர்மயோகம் ஞான யோகம். கர்மயோகம் பண்ணால் தான் ஞான யோகத்துக்கு வர முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடித்தா தான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். அதுபோல் இந்த ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுப்பதாக இந்த கர்மயோகம் இருக்கின்றதுன்னு பார்த்தோம். ஞானத்தை நன்றாக உபதேசம் பண்ண பகவான் இந்த ஞானத்தை மனசில் நல்ல ஆழ் மனசில் பதிய வைக்கிறதுக்குரிய உபாயத்தை இந்த தியான யோகத்தில் 6வது அத்தியாயத்தில் பார்த்துக்கிட்டோம். முதல்ல பகிரங்க சாதனம் சொன்னார். நம்முடைய வாழ்க்கை முறை தியானத்துக்கு அனுகூலமாக இருக்கணும்னு பார்த்தோம். விருப்பு வெறுப்பற்ற மனநிலை வேண்டும். எல்லாவற்றையும் ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் வேண்டும் பார்த்தோம். எதிர்பார்ப்புகள் அல்லாத மனநிலை வேண்டும். எனக்கு மோட்சந்தான் வேணுங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு வேண்டும். லௌகிக்கத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்காத ஒரு மேலான மனநிலை வேண்டும் பார்த்தோம். பகிரங்க சாதனம் பார்க்கணும். அப்புறம் அந்தரங்க சாதனம் பார்க்கும்போது தியானத்தோட நம்மளுடைய வாழ்க்கை முறை, தியானம் பண்ணும்போது எப்படி உட்காரணும், தூக்கம் எப்படி இருக்கணும், சாப்பாடு எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொன்னார்னு பார்த்தோம். பிராணன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் தியானத்தினுடைய கிரமம், எதை தியானம் பண்ண போகிறோம், எப்படி தியானம் பண்ண போகிறோம். எத்தோ தீபோ நிவாதஸ்தக, எப்படி காத்தில்லாத இடத்துல ஒரு தீபம் அசையாமல் இருக்கின்றதோ அதுபோல் நம்மளுடைய மனம் அசையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாருன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன சொன்னார், எதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியமித்து ஆத்மன்யேவ வசம் நயேத். எப்பெல்லாம் அனாத்ம விருத்தி வருதோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணு, ஆத்மாக்கார விருத்தியாக மாற்றியம. உடனே பண்ண முடியாது. ஷனைஹி ருபரமேத், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணு, இந்த பழக்கத்தை கொண்டு வா அப்படின்னு. அந்த ஆத்ம தியானங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எவ்வளோதான் விஷயம் நமக்கு கேட்டு புரிஞ்சிட்டாலும் நமக்கு மனசில் பதியலை அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இந்த அனாத்மாவாகவே தான் நம்மளை நினச்சிட்டு இருப்போம். நம்ம விவகாரம் பண்ணும்போது இந்த உடல் மனசில் ஏற்படுகின்ற உறவுகளில், உடல் மனதில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனையும் நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். ஆத்மாங்கிற கோணத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு நாளும் துன்பம் கிடையாது. அனாத்மாங்கிற கோணத்தில் பார்க்கும்போது ஒரு நாளும் முழுமையான நிம்மதி கிடையாது. உடம்புக்கு மனசுக்கு உறவில் எப்போவுமே என்னவாக இருக்கும், ஏதாவது ஒன்று சிக்கல் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன விரும்புகிறோம், பெர்மனண்ட் ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கிறோம். மாறாத இன்பம், மாறாத நிம்மதி வேணும்னு நினைக்கிறோம். அது அனாத்மாவில் ஒரு நாளும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுது. எங்கே உனக்கு முழுமையான நிம்மதி கிடைக்காதோ அங்கே போய் நீ அந்த முழுமையான நிம்மதியை தேடுற. எது உன்னுடைய நிம்மதி சொரூபம், உன்னுடைய சொரூபமே நிம்மதியானது, அதை விட்டுட்டு இல்லாத இடத்துல போய் நீ நிம்மதியை தேடுற அப்படிங்கிறது அதான் சாஸ்திரத்துடைய நோக்கம். இப்போ நமக்கு இது மனசில் பதிய வேண்டியது இருக்குது. அதுக்காகத்தான் இந்த தியானத்தை பகவான் சொல்கிறாருன்னு பார்த்தோம். அர்ஜுனன் கேட்குறான், எனக்கு இந்த தியானத்துக்குடைய தடைகளை அவன் சொல்கிறான். வாயோகோ இவசு துஷ்கரம், காற்றை விட பலமாக இருக்கே இந்த மனசு, இந்த மனசை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பகவான் அதுக்கு உபாயம் சொன்னார். ஒரு இப்போ எனக்குள்ள நம்ம விளக்கு பொருத்துகிறோம், ஆடுது அப்படின்னா என்ன பண்ணுறோம், முதல்ல ஃபேனை ஆஃப் பண்ணுறோம். ஃபேனை ஆஃப் பண்ணிட்டா விளக்கு ஆடாது. இப்போ அதே மாதிரி பகவான் என்ன சொல்கிறாரு, அபியாசேனத்து கௌந்தேய வைராகேனச்ச கிரஹியதே. மனம் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம்னு சொல்கிறான். அவன் ரொம்ப கடைஞ்சி எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன சொல்கிறாரு, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். சந்தேகமே இல்லை, அசம்சயம், சந்தேகம் கிடையாது, மனசு அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஒரே வழி என்ன,
அபியாசேனத்து கௌந்தேய வைராகேனச்ச கிரஹியதே. நமக்கு எதில் ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கோ, ஆர்வம் இருக்கிற இடத்துல மனசு இயல்பாகவே ஒடுங்கும். இப்போ நமக்கு புறப்பொருள்களில் இருக்கின்ற அந்த ஆசையை விட்டுட்டு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இப்போ மற்ற இதில் இருக்க வைராகியத்தை நல்லா உண்டு பண்ணிட்டு உனக்கு அபியாசம் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பகவான் உத்தரவாதம் கொடுக்குறார். அபியாசேனத்து கௌந்தேய வைராகியனச்ச கிரஹியதே. அடுத்த அர்ஜுனனுக்கு இன்னொரு கேள்வி வரும். சரி, நான் நிறையா எவ்வளோதான் அபியாசம் பண்ணினாலும் ஒருவேளை இந்த ஜென்மாவில் எனக்கு முடியுமான்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இன்னும் உட்காந்து பார்த்தா மனசு இங்கிட்டும் அங்கிட்டும் இழுக்குது. நான் என்னைக்கு தியானம் பண்ணி என்னைக்கு இதில் நிஷ்டை அடைஞ்சி எப்போ நான் இதை தாண்டி போகிறது கஷ்டமாக இருக்கும் போலையே கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது, அத்தோடு அவ்வளோதானா, எனக்கு இப்போ வயசாகி போச்சு, இதோட முடிஞ்சு போச்சா, அப்போ திரும்ப அடுத்த ஜென்மாவில் நான் தொடங்கும் போது திரும்ப போட்டு பிள்ளையார் சுழியிலேருந்து தொடங்கணுமா அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம பகவான் அதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. ஒரு நாளும் சித்வானந்த சாமி இதை எழுதியிருக்காரா, நலஞ்செய்வோன் ஒரு நாளும் நலி உருவது இல்லை அப்பா அப்படின்னு. நல்ல காரியத்துக்கு தொடங்கினவன் ஒரு நாளும் வீணாக போனது கிடையாது. நம்ம பண்ணுற ஒரு நல்ல காரியமும் ஆகட்டும் கெட்ட காரியமும் ஆகட்டும் அதுக்குரிய பலனை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான், எல்லா ஆசையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான். முதல்லவே சகாமமாக கர்மத்தை செய்கிறான், பலனில் பற்று வச்சு கர்மத்தை செய்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், பலனில் பற்று இல்லாமல் கர்மத்தை செய்ய தொடங்குறான். அப்புறம் கர்மயோகமாக வாழ்க்கையை தொடங்கி அப்புறம் ஞான யோகத்துக்கு வந்துட்டான். நீண்ட நாள் படித்தாச்சு, வருஷக்கணக்காக இதுக்கே டைம் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு நாளும் வீணாகாது. இப்போ ஏன் அவனுக்கு அந்த கேள்வி வருதுன்னா, அர்ஜுனனுக்கு நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, இப்போ தான் நமக்கு வாழ்க்கை முறை பிறந்த உடனேயே எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளவு வசதி அனுபவிக்கலாம், எப்படி இருக்கலான்னு மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, எப்படி இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகலான்னு இப்படி தான் இருந்திருக்கு அவங்களோட வாழ்க்கை முறை. அப்போ சொர்க்க பிராப்தி தான், எப்படியோ நிம்மதியாக இருக்கணும். அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்தில் போய் வாழ்கிறது தான் நமக்கு மேலானது அப்படின்னு. அப்போ மரணத்துக்கு பின்னாடி அந்த சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணும்போது என்னாலாம் நமக்கு சொர்க்கத்துக்கு போகலாம். இப்போ இந்த ஞான யோகத்துக்கு வந்திருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுறான், புண்ணிய காரியத்தெல்லாம் விட்டுட்டான். முன்னாடி என்ன பண்ணான், கோயிலாக போனான், நிறையா ஹோமங்கள் யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணினான். இப்போ என்னாச்சு, போதும் எனக்கு அறம்பொருள் இன்பம் போதும், எனக்கு மோட்சந்தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அந்த புண்ணிய காரியங்களில் டைம் கொடுக்கல. அதனால் அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு சொர்க்கலோக பிராப்தியோ மேலுலக பிராப்தியோ அவனுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போ இவன் பாவமும் பண்ணலை, அதனால் அவனுக்கு கீழான நரக பிராப்தியும் கிடையாது, இப்போ மோட்சமும் அடையலை. அப்போ அவன் என்னவா, அவனுடைய கதி என்ன, அவனுடைய கதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அவனுடைய கேள்வி, அர்ஜுனுடைய கேள்வி. அயத்திகி 37 கேட்குறான். அயத்திகி ஸ்ரத்தையோபேதக யோகா சலித மானசக அப்பிராப்பிய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அயத்திகி அவன் என்ன பண்ணலை, போதுமான அளவு முயற்சி கொடுக்கல. கடைசி நேரம் மரண நேரம் தான் ஞாபகத்துக்கு வருது, ஐயோ நம்ம டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு என்ன பண்ணுறான். முதல்ல என்ன பண்ணுது, பார்த்துக்கலாம் அடுத்த ஜென்மாவில் பார்த்துக்கலாம், இப்போ புரிஞ்சிருச்சுல அப்படின்னு கொஞ்சம் கேஷுவலாக தான் இருப்போம். வயசு இருக்கு என்ன அப்படின்னா முதல்ல இருக்கும், அவ்வளோ அந்த சீரியஸ்னஸ் வராது, புரிஞ்சதே பெருசு அப்படின்னு ஒரு போதும் அப்படின்னு ஒரு அந்த தீவிரத்தரம் இருக்காது. எனக்கு இந்த ஜென்மாலே வேணும் அப்படிங்கிறது தீவிரத்தரம் இருக்காது. அதுக்கு பிராரப்தமும் பல காரணமாக இருக்கலாம், நம்மளுடைய முயற்சியும் ஆறகுறையாகவும் இருக்கலாம், நம்ம ஹெல்த் அந்த மாதிரி இருக்கலாம்.
நம்ம கூடை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஹெல்த் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா எப்படி தடை எப்படி வரும்னே தெரியாது. எப்படியோ அவனால் என்ன பண்ண முடியல, நான் முக்தன் அவனால் சொல்ல முடியல. அவரவருக்கு தானே தெரியணும். நம்ம முக்தனா பத்தனாங்கிறது அடுத்தவங்ககிட்டலாம் கேட்டு தெரியக்கூடாது. நமக்கு தெரியும், அவரவருக்கு தெரியும். வந்து எனக்கு கண்ணு தெரியுதான்னு யாருக்கு தெரியும்? கேட்ராக்ட் எடுத்தாச்சு, எனக்கு கண்ணு ஒழுங்காக தெரியுதா அப்படின்னு டாக்டரு கண்ணாடி வச்சு தெரியுதான்னு யார்கிட்ட கேட்பார்? நம்மகிட்ட தான் கேட்பார். அவர் டாக்டராக இருந்தால் கூட கண்ணு தெரியுதா தெரியலன்னு யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். அப்போ அவரவருக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவனால் என்ன பண்ண முடியல, அதில் வெற்றி பெற முடியவில்லை. அவனால் முழுமையாக தான் ஆத்மாங்கிறத அவனால் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியல. இன்னும் அந்த ஜீவாத்ம பாவம் இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியல. பூர்ண திருப்தகனா அவன் இல்லை. ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக சிதப்பிரக லட்சணத்தில் பார்த்தோம். நான் சிதப்பிரகன் அவனால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்போ அவனுடைய கதி என்ன? அதான் இதை உன்னை தவிர யாராலையும் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன சொல்கிறாரு, இதில் உனக்கு கீழே போகிறதுங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அவனுடைய கதி என்ன? அப்போ இப்படிப்பட்டவன் இறந்தா அவனுடைய கதி என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். 41 பிராப்ய புண்ணிய கிருதான் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टोऽभिजायते प्राप्य पुण्यकृतां लोकान् उषित्वा शाश्वती समाः शुचीनां श्रीमतां गेहे யோகப்ரஷ்டோபிஜாயதே. இப்போ பகவான் சொல்கிறாரு, இப்போ கர்மயோகம் பண்ணி ஒருத்தன் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணி அவனுக்கு மேலான உலகங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரியே இந்த ஞான யோகத்துக்கு வந்தவனுக்கும் ஞான யோகத்தினால நமக்கு 2 பிரயோஜனம் கிடைக்கின்றது. ஒன்று, இகலோகத்தில் புண்ணியம் கிடைக்கணும். கிளாஸுக்கு வர்றோம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு வர்றதே கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்கோ அதை விட மேலான புண்ணியம் இந்த வேதாந்தம் படிக்கிறதுலே கிடைக்கும். அதே மாதிரி என்னது, பிராப்பிய புண்ணிய கிருத்தாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா. இப்போ ஒருத்தன் ஜீவன் முக்தனா ஆகலை, அரைகுறையாக பாதியிலே நிற்கிது. கர்மயோகத்துலேருந்து வெளிவந்துட்டான், ஞான யோகத்தில் முழுமை அடையலை அப்படின்னு அவன் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? முதல்ல புண்ணிய கிருத்தான் லோகான், அவனுக்கு என்ன கிடைக்குது? நல்ல உலகங்கள் கிடைக்கின்றது. கர்மயோகம் பண்ணுனா என்ன உலகங்கள் கிடைக்குமோ அதை விட நல்ல லோகங்கள் அவனுக்கு கிடைக்கும். கீதா மகாத்மியத்தில் ஏற்கனவே படித்தோம். நம்ம கீதையை நம்ம ஒரு ஃபுல்லாக பாராயணம் பண்ணால் கோதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும், கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும், நிறைய பார்த்தோம். என்னென்னலாம், ஒரு ஸ்லோகம் படி, அரை ஸ்லோகம் படி, கீதான்னு பேரை சொல்லு, எப்படியாவது சொல்லு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும், நிறைய தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டது. இப்போ இதை படிக்கிறதுனால ஃபஸ்ட்டு சாமி சொல்லுவாங்க, வந்து கிளாஸில் வந்து தூங்கினா கூட புண்ணியம் அப்படிம்பாங்க. வீணாகாது. அதான் நகி கல்யாணக்கிருத் கஷ்டித்து துர்கதேம் தாத்த கச்சதி. நல்ல காரியத்தில் நீ ஈடுபட்ட அப்படின்னா கொஞ்சம் கூட அது வீணாகாது. இதில் ரிஷிகேஷில், இந்த ரிஷிகேஷ் ஆசிரமத்தில், தயானந்த சுவாமிஜி ஆசிரமத்தில் இந்த பண்டாராலாம் போடுவாங்க. வந்து இந்த நிறைய சாதுக்களுக்கெல்லாம் இது பிக்ஷா கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன ஆகும்னா வந்து அந்தர்யோகம் நடக்கும். அந்தர்யோகத்துக்கு வரும்போது எப்படி இருக்குன்னா, காலையில் வர்றவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுப்பாங்க. 1 டே அந்தர்யோகம் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்தர்யோகத்துக்கு வர்றவங்களுக்கு காலையில் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குமா. மதியம் சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தா ஆள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ தயானந்த சுவாமிஜிட்ட போய் யாரோ கேட்டாங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது, நம்ம ஏதாவது இதுக்கு ஏற்பாடு பண்ணோம், சாப்பிட்றதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், அதுக்காகனாலும் வரட்டும், அவங்களுக்கு இந்த புண்ணியம் கிடைக்கட்டும். வந்து
என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு இதிலலாம் ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்த சாஸ்திரத்துக்குள்ளே நம்ம வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும் நமக்கு? இதில் நமக்கு வெற்றி பெறலைனாலும் புண்ணியம் கிடைக்கும். பிராப்பிய புண்ணியகிருத்தான் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாகா. புண்ணியகிருத்தா லோகான் பிராப்பிய, புண்ணியம் செய்தவர்கள் அடையும் லோகத்தை அடைகிறார்கள். யார்? இந்த சாஸ்திரத்தில் இந்த வேதாந்தம் படிக்கிறவங்க, ஞான யோகத்துக்குள்ளே உள்ளே வந்தவங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க? சாஸ்வதி சமாகா உஷித்வா. அங்கே நீண்ட நாள், எவ்வளோ நாள் அந்த புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியம் இருக்கிறது வரைக்கும் அந்த மேலான உலகத்தில் அவங்க என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். என்ன, அந்த லோகத்தில் போயிட்டா ஜரா கிடையாதான், ஜரான வியாதி கிடையாதான், வயோதிகம் கிடையாது, முட்டு வலி, முழங்கால் வலி, இந்த வலி அந்த வலி எல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக டூர் போயிட்டு வர மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பிறப்பு இருக்கும்? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞானாக்னி தக்த கர்மானம்னு பார்த்தோம். ஞானம் வந்தால் தான் நம்மளுடைய 3 கர்மமும் அழியும். என்னென்ன கர்மம்? சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம்னு பார்த்தோம். எஞ்சுவினை, நடவினை, வருவினை. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கர்ம மூட்டையெல்லாம் இருக்குது. திரும்ப அதெல்லாம் பழைய கிளாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய கர்மா எப்படி இருக்குது? ஒரு மூட்டையாக இருக்குது, ஒரு நெல் மூட்டை இருக்கிற மாதிரி இருக்குது. அது பேர் சஞ்சிதம்னு பேர். சம்யக் சினோதி, நல்லா சேகரித்து வச்சது, நிறையா ஜென்மால் நம்ம செஞ்ச கர்மம். அதில் என்னது? ஒரு நெல்மணி வெளியே வரும்போது அதை பிராரப்தம்னு சொல்கிறோம். ஒரு நெல்லை வெளியே கொண்டு வரும்போது அது என்னது? அது ஒரு செடியாக அதில் நிறைய வருது. அதுக்கு பேர் ஆகாமின்னு பேர். ஆகாமின்னா இனிமேலும் வருவினைன்னு பேர். இப்போ எப்போ உனக்கு இந்த ஆத்ம ஞானம் நன்றாக நிஷ்டை உண்டாகின்றதோ அப்பத்தான் இந்த 3 கர்மாவும் அழியும். இப்போ என்ன ஆகலை? நமக்கு கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு முழுமை அடையாததுனால அந்த கர்மா மூட்டை அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு போன ஜென்மாவில் நம்ம போன பல பிறவிகளில் நடந்த அந்த கர்ம மூட்டை தான் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம். இதை தான் நம்ம பிராரப்தம்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த பிறவியை நிர்ணயிக்கின்ற வசதி நமக்கு இருக்குது. அதை நம்ம மறக்கக்கூடாது. போனதை என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இன்னைக்கு நம்ம முறையாக நம்ம வாழ்ந்தோம்னா அடுத்த பிறவியை நிர்ணயிக்கும் அது நமக்கு இருக்குது, அத்தாரிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அதைத்தான் பயன்படுத்த சொல்லுது சாஸ்திரம். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு இப்போ இந்த ஜென்மாவில் நம்ம இந்த புண்ணிய காரியங்கள் பண்ணும்போது நம்ம வேதாந்தம் ஞான யோகத்துக்கு வந்துட்டா மேலான உலகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிறவி உண்டு. எப்படிப்பட்ட பிறவியாக இருக்குது அப்படின்னா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டக அபிஜாயத்தே. யோக பிரஷ்டன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். யோக பிரஷ்டனா அந்த யோகத்திலிருந்து நழுவியவன், இந்த ஞான யோகத்திலிருந்து நழுவியவன். அவனுக்கு எப்படிப்பட்ட பிறவி கிடைக்குது அப்படின்னா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, நன்றாக வசதியான, ஸ்ரீமத்தாம்னா நல்ல வசதி உடைய, சுச்சீனாம்னா சுத்தம், நன்றாக தூய்மையான மனம் படைத்த ஒரு குலத்தில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பிறவி கிடைக்கின்றது. நல்ல தூய்மையானவர்களாக இருக்காங்க, நல்ல பண்புள்ளவர்களாக, கல்ச்சர்டாக, நல்ல பக்தி உள்ள குடும்பத்தில், நல்ல ஒரு தாறுமாறான, ஏன்னா பணமும் பண்பும் சேர்றது ரொம்ப ரேர். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எப்படிப்பட்ட குலத்தில்? ஏன்னா வறுமை ரொம்ப இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? இந்த ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே வர முடியாது நம்ம. இப்போ வசதியும் இருக்கும், நல்ல பண்பும் இருக்கும். அப்படிப்பட்ட குலத்தில் உனக்கு ஒரு பிறவி கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவான்? எங்கே விட்டானோ அதே இடத்துல என்ன பண்ண முடியும்? அவனுடைய சாதனைகளை தொடர்ந்து செய்ய முடியும். ஏன்னா வீட்டிலையே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பண்பான சின்னதுலேயே கோயிலுக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆன்மீகமான ஒரு குடும்பத்தில் உனக்கு
பிறப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறார். யோக பிரஷ்டக அபிஜாயத்தே. ஏன்னா வறுமை இருந்தால் என்ன செய்ய முடியாது, சாதனையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பண்பாடும் செல்வமும் சேர்ந்திருந்தால் தான் ஒரு அலங்காரமாக இருக்கும். பண்பாடு இல்லாத செல்வம் அலங்கோலம். ஏன்னா என்ன பண்ண முடியாது. இவர் பரமாத்மா சாமி சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் இருப்பாங்க. பண்பாடும் செல்வமும் இருந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. இல்லாட்டி ஸ்பிரிட் மட்டும்தான் இருக்குமா. ஸ்பிரிட்டுன்னு என்னது, சாராயம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு போகமான வாழ்க்கை தான் இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அவனுக்கு, நல்ல நல்ல குலத்தில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பொருளாதாரத்துக்கு. ஏன்னா வசதி இல்லைன்னா அப்புறம் அதுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ உனக்கு பிறக்கும்போதே ஒரு நல்ல குலத்தில் விட்ட இடத்துலேருந்து என்ன பண்ண முடியும், தொடர முடியும். பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ பிறப்பு எப்படி கிடைக்கின்றது, ஒரு நல்ல இடத்துல, நல்ல குலத்தில், நல்ல பெற்றோர்கள்ட்ட, நல்ல சம்ஸ்காரமான ஒரு இடத்துல, நல்ல கல்ச்சர்டு பீப்புள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு பிறவி கிடைக்கலாம். ஒன்று. அப்படி இல்லாட்டி இன்னொன்று 42 அடுத்து இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறாரு. அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்ஹி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம் அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்ஹி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். இப்போ அப்படி இல்லாட்டி அதவா வசதியான நல்ல பண்புள்ள ஆன்மீகமாக இருக்கின்ற பெற்றோர்கள்ட்ட அவனுக்கு பிறக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாட்டி எப்படி இருக்குமானா, யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம். யோகினாம் ஏவ குலே, அதாவது அப்பாவே பெற்றவங்களே ஞானிகளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குலத்தில் தீமதா நன்றாக ஆத்ம ஞானம் உடைய அவர்களுடைய குலத்தில் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, இல்லற ஞானிகளாக இருப்பார்கள். ஏன்னா ஒரு ஞானி ஒரு ஒரு ராமகிருஷ்ண மடத்தில் நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனில் ஒரு பையன் கேள்வி கேட்டான். நான் ஏன் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் உங்களுடைய சன்னியாசிகளில் ராமகிருஷ்ணர் மாதிரியோ விவேகானந்தர் மாதிரியோ ஏன் யாருமே இன்னும் வரலை? ஏன்னா அந்த காலத்தில் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த சன்னியாசிகள் இப்போ 100 வருஷம் ஆக போகுது ராமகிருஷ்ண மடம். அது மாதிரி ஏன் யாருமே வரல? இன்னொரு ராமகிருஷ்ணர் ஏன் வரல? இன்னொரு விவேகானந்தர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார். உடனே அங்கேருந்த அந்த சுவாமி சொன்னார், ஒரு ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் பெற்று கொடுக்கின்ற இல்லறத்தார்கள் இல்லை அப்படின்னார். இப்போ நல்ல சன்னியாசி எங்கேருந்து வர்றாங்க? இல்லறத்துலேருந்து தான் வர முடியும். ஸோ அதே மாதிரி இந்த யோக பிரஷ்டன் எப்படி பிறக்கிறான், இந்த மாதிரி ஒரு பெற்றோர்களே ஞானியலாக இருக்கின்ற அந்த குலத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். நம்ம ஆதிசங்கரர் பார்க்குறோம். ஆரியாம்பாளும் அவங்க ராஜசங்கரோட அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக அவ்வளோ தபஸ் பண்ணுறாங்களாம். ஒரு குழந்தை பிறக்கணும்னு பகவான்கிட்ட அவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாங்களாம். அப்போ நாள் தள்ளிகிட்டே வருஷங்கள் போயிட்டே இருக்குது. அப்போ ஆரியாம்பா சொல்கிறாலாம், நம்மளுடைய தபஸ் பத்தலை போல் நம்ம இன்னும் நிறைய தபஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. அந்த காலத்தில் மாதிரி தபஸ் பண்ணி குழந்தை வரும்போது தான் அது என்ன ஆகுது, ஒரு யோக பிரஷ்டன் வருவான். நமக்கு பார்க்குறோம். நம்ம ராமகிருஷ்ணருடைய அம்மா அப்பா பார்க்குறோம், அவங்களுடைய இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு குலத்தில் பிறக்கும்போது அந்த பெற்றோர்களே ஞானிகளாக இருக்கின்ற அந்த குலத்தில் பிறப்பு உண்டாகும். ஏ தத்கி துர்லபதரம் லோகே ஜென்ம யதீத்ருஷம். இப்போ ரெண்டாவது முதல் சொன்னது ஸ்ரீமதாம் கேஹே, நல்ல வசதியான வீட்டில் பிறக்கிறாருன்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா, வசதி இல்லாத வீட்டில் ஆனால் ஞானியாக இருக்கிற அப்பா அம்மா. ஏன்னா அப்போ வசதி இல்லாத வீட்டில் அவங்க பிறக்கும்போது என்ன ஆகும்னா, அது வாழ்க்கையே தபஸாயிடும். சாப்பாடு ஒழுங்காக இருக்காது,
பல விதமான, ஏன்னா அவங்க இயற்கையிலே என்ன ஆகுமா, அவங்க சந்நியாச வாழ்க்கையில் தான் பிறந்ததுலேருந்தே வாழ்கிறது மாதிரி போகத்திலேயே வாழ்க்கை இருக்க. ஆனால் நாட்டமும் இறை நாட்டத்திலேயே இருக்கு. இப்படிப்பட்ட பிறவி கிடைக்கிறது ரொம்ப துர்லபங்கிறார். வசதியான வீட்டில் நீ பிறந்து சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது அதை விட வசதி இல்லாத வீட்டில் பிறந்து அப்பா அம்மாவே ஞானிகளாக இருந்து, இதில் உபநிஷத்துலலாம் பார்க்குறோம், பல உபநிஷத்தில் அப்பா தான் பையனுக்கு இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இது அப்படி தான் வந்திருக்கு, அப்பா அம்மாட்டிருந்து தான் இது வழி வழியாக வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் அவன் பிறப்பான். யார்? இந்த ஜென்மாவில் ஒருவேளை இந்த ஞான நிஷ்டை அடையலை அப்படின்னா அவனுக்கு முதல்ல என்ன பண்ணுறான், முதல்ல நல்ல ஒரு புண்ணியமான ஒரு லோகம் கிடைக்குது. அடுத்து அவனுக்கு மனுஷ பிறவி கிடைக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு பல இந்த கர்மயோகத்தில் இருக்கிறவன் புண்ணியம் செய்கிறான், அவனுக்கும் மேலான உலகம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவன் விசா எக்ஸ்பயர் ஆனோன்னு என்ன அது அடுத்து நாய் ஜென்மாவா நரி ஜென்மாவான்னு தெரியல நமக்கு. ஆனால் இந்த ஞானிக்கு, இந்த யோக பிரஷ்டனுக்கு கொஞ்ச நாள் அவன் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக மற்ற லோகங்களுக்கு போய் அதுக்கப்புறம் அவனுக்கு டைரெக்டாக மனுஷ பிறவியே கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு கேரண்டி கிடைக்கும். நமக்கு இந்த ஸ்கூல்லலாம் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டோம்னா அவுட், திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப 9ஆப்பில் ஃபெயில்னா திரும்ப 9ஆப் படிக்கணும். காலேஜுக்கு போயிட்டால் நமக்கு செமஸ்டரில் அரியஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், வருஷம் வேஸ்ட்டு கிடையாது, என்ன பண்ணிடலாம் நம்ம அது மாதிரி இதில் என்ன கிடையாது, எதுவுமே வேஸ்ட் கிடையாது. திரும்பவும் அட்டெம்ப்ட்டு நமக்கு கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? திரும்பவும் மனுஷ பிறவி கொடுப்பார். அதை நம்ம முறையாக பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த யோக பிரஷன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும். 43 தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததே சததோ பூயः சம்சித்தௌ குரு நந்தன. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததே சததோ பூயः சம்சித்தௌ குரு நந்தன. இப்போ தத்ரனா இப்போ இந்த பிறவியில், எந்த பிறவியில், இப்போவே வறுமையான வீட்டில் ஞானி வீட்டில் பிறக்கலாம், அப்படி இல்லாட்டி வசதியான வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலையில் பிறக்கிறான். அந்த பிறவி வந்த போது அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வதேகிகம். பௌர்வதேகிகம்னா போன பிறவியில், போன தேகத்தில் இருக்கும்போது அவன் எங்கே விட்டானோ அது என்னது, லபத்தே, மீண்டும் அவனுக்கு என்னது, விட்ட குறை தொட்ட குறைங்கிறது மாதிரி அவனுக்கு அது ஞாபகத்தில் வந்துடும். நம்மளே பார்க்குறோம், சின்ன வயசுலேயே பலருக்கு என்னது சன்னியாசியாக போயிடுறாங்கன்னு பார்க்குறோம். எதனால சின்ன வயசில் சன்னியாசியாக போகிறாங்க அப்படின்னா, அவங்க போன ஜென்மாலேயே நிறைய அடிபட்டிருக்காங்க, அடிபட்டு ஒரு பக்குவம்லாம் வந்திருக்கு. அந்த வைராகியத்தில் போன ஜென்மாவிலேயே சம்பாதிச்சு வச்சுருந்துருப்பாங்க. அப்போ என்னாகும், நேச்சுரலாக அதில் நமக்கு ஆர்வம் உண்டாகும். நம்ம எந்த பிறவியில் எதை நம்ம விட்டு வச்சுருக்கோமோ அது எதில் ஆசை இருக்கோ நம்மளே நினைப்போம், ஏன் சிலதில் நமக்கு ஆசை இருக்குது, ஏன் சிலதில் ஆசையே வரமாட்டேங்குது அப்படின்னா போன ஜென்மாலே என்ன இருக்கும், அதில் நமக்கு ஆர்வம் இருந்திருக்கும். இப்போ அதுபோல் என்னது, லபத்தே பௌர்வதேகிகம் புத்தி சம்யோகம். புத்தி சம்யோகம்னா அந்த மனப்பக்குவத்தின் தொடர்ச்சி. என்ன பக்குவம் போன ஜென்மாவில் நம்ம முடிச்சு வச்சுருக்கோமோ அதில் நேச்சுரலாக சின்ன வயசுலேயே என்னாகும், அதில் ஆர்வம் இருக்கும். நம்ம பார்க்கலாம், சின்ன பிள்ளையிலே சில பிள்ளைகள்லாம் சில போகத்திலேயே சில பிள்ளைங்க இருக்கும், சில பிள்ளைங்க இந்த மாதிரி யோகத்தில் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்கு, இப்போ பெற்றவங்க இந்த மாம்ச சரீரத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்குள்ளே நமக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் மனசு இருக்கு இல்லையா, இது நம்மளே ஒரு ஜென்மாலேயே தூக்கிட்டு வர்ற விஷயம்.
இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் என்ன இருக்குது, நம்மளுடைய ஆசா பாசங்கள், நம்மளுடைய புண்ணிய பாப்பம், நம்மளுடைய கல்வி எல்லாமே அதில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்போ இப்போ வந்தோடனே என்ன ஆகும், நம்ம நிறையா மகான்கள் பார்க்கலாம். சுவாமி சின்மயானந்தர் பார்க்குறோம். நம்ம எப்படியோ அந்த லிங்க் வந்து எங்கேயோ வந்து சேர்ந்துரும். அவர் நாஸ்திகராக இருந்தார். யார்? சின்மயானந்தர். அவர் போய் எங்கே போகிறார், சிவானந்தர்கிட்ட போய் நான் சன்னியாசிகள் எல்லாம் போலிகள் அப்படிங்கிறத தோல் உரிச்சு காட்ட போகிறேன். எப்படி ஜேர்னலிஸ்ட் நான் பூரா எல்லாத்துலேயும் பத்திரிக்கையில் எல்லாரும் ஃப்ராடு, சன்னியாசிகள்லாம் ஃப்ராடு, யாருமே சன்னியாசிகளுக்கு பணமே கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்களாம் தண்டச்சோறு அப்படின்னு அதை நான் பத்திரிக்கையில் கிளின்னு கிளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கையில் பெரிய எடிட்டராக இருந்திருக்கார். அப்படி இருந்தவர் அங்கே ரிஷிகேஷில் போய், அதில் ரிஷிகேஷில் ஏன்னா அங்கே தான் நிறைய சாமியார்களை சுற்றிட்டு இருக்காங்க வந்து அப்படின்னு போகிறார். அங்கே போய் தங்கியிருக்கார். எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி நான் எழுதிடுவேன். அங்கே போனால் அங்கே சன்னியாசிகள் ஒவ்வொருத்தரைய சிவானந்தரை பார்க்குறாரு, அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்குறாரு. அவர் அவ்வளோ பெரிய டாக்டர், எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆத்ம ஞானத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அப்படி மாறிடுறாரு. இந்த கிளாஸ் எல்லாம் கேட்குறாரு. அவரால் என்ன பண்ண முடியும், அங்கே லைப்ரரியில் போய் வாசிக்கிறாரு. வாசித்தா அந்த புக்கை எடுத்து அவரால் என்ன பண்ண முடியும், கீழே வைக்க முடியல. என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஜென்மாவில் விட்ட குறை தொட்ட குறை என்ன ஆயிடுச்சு, லிங்க் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, வேலையை விட்டுறாரு, சன்னியாசம் வாங்கிடுறாரு. இன்றைக்கி நம்ம இந்த கீதையெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அவர் பண்ண சங்கல்பம். ஏன்னா இந்த வித்தையெல்லாம் எல்லாரும் இமயமலையில் இருக்கிற ரிஷிகள் முனிகள் மட்டும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ இதை கொண்டு வந்திருக்காரு. இப்போ என்னது, ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை வந்து இழுத்துருது அப்படின்னு பார்த்தோம். இப்போ புத்தர் பார்க்குறோம் நம்ம, அவர் ராஜாவை எப்படி வளர்த்தாரு, பையனை எப்படி வளர்த்தாரு, எந்த கஷ்டமும் அவனுக்கு தெரியக்கூடாது, அப்புறமே சன்னியாசியாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தாருன்னு பார்க்குறோம். அப்புறம் என்னாச்சு, ஒரு பணத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னாச்சு, அவருக்கு ஏன் கஷ்டமெல்லாம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்மளும் எத்தனை படத்தை பார்த்துருக்கோம், நமக்கெல்லாம் அந்த மாதிரி கேள்வி வருதா? இப்போ என்னது, இதெல்லாம் புத்தி சம்யோகம், போன ஜென்மாவில் விட்ட குறை தொட்ட குறை. அதனால என்ன கிடையாது, எதுவுமே வீண் கிடையாது. நீ வந்து கவலைப்படாத அர்ஜுனா, நீ பண்ணுற முயற்சி எதுவும் வீணாகாது. எத்தத்தே ச தத்தோ பூயக சம்சித்திம் குருநந்தன. குருநந்தன அர்ஜுனனுக்கு பேர். இந்த குரு வம்சத்தில் வந்தவனே. எத்தத்தே ச தத்தோ பூயக, பூயகன்னா மீண்டும். எத்தத்தே அவன் என்ன பண்ணுவான், அப்படிப்பட்டவன் போன ஜென்மாவில் எங்கே விட்டானோ அந்த இடத்துலேருந்து இப்போவும் மீண்டும் முயற்சி செய்வான். முயற்சி செஞ்சு என்ன செய்வான், சம்சித்தௌ அவன் மோட்சத்தை அடைந்து விடுவான். எங்கே விட்டமோ அங்கேருந்து என்ன பண்ணிடுவான், அவன் அதை தொடர்ந்து வந்துடுவான். இப்போ நம்மளே பார்க்குறோம், எத்தனையோ பேர் இங்கே பக்கத்து வீட்டிலலாம் இருக்காங்க, வந்து எங்கேயோ இருந்து வர்றவங்க இருக்காங்க. இங்கேருந்து வர்றாங்க, அங்கேருந்து வர்றீங்க இல்லையா? இங்கே பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. எதனால், அவங்களுக்கெல்லாம் இதில் இந்த தொடர்பு இல்லை. போன ஜென்மாலே விட்ட வச்சவங்க தான் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே வர முடியும். அதனால தான் நம்ம இந்த வேதாந்த கிளாஸில் மட்டும் பார்ப்போம், வயசு வித்தியாசம் இல்லாமல் இருப்பாங்க. பேரண்ட்ஸும் இருப்பாங்க, பிள்ளைகளும் இருப்பாங்க. அம்மா பிள்ளைங்க, இப்போ நம்ம கிளாஸில் நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது. அம்மா பிள்ளைங்க நிறையா இருக்காங்க. வந்து இப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் அது வந்து என்ன கிடையாது, கணக்கே கிடையாது. நமக்கு சின்ன வயசில் பக்குவம் இருக்கிறவங்களையும் பார்ப்போம், வயசாகி பக்குவமே இல்லாதவங்களும் பார்ப்போம். ரெண்டு கேட்டகரியும் இருக்குது. இப்போ பூர்வாபியாசேன தேனைவ, போன ஜென்மாவில் அவன் செஞ்ச அந்த புண்ணியத்தின் காரணமாக என்ன பண்ணுறான், புத்தி சம்யோகம் லபத்தே, அவனால் என்ன பண்ண முடியும், திரும்பவும் இந்த வாழ்க்கை முறையில் ஈஸியாக போயிட முடியும். அது என்னாகும் அப்படின்னா, வாழ்க்கையும் அந்த மாதிரி அனுகூலமாகவும் அமையும். பல இயல்பாகவே என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைகள் அமையும். இந்த ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு சன்னியாசி இருந்தார். அவர் எப்படி சன்னியாசி ஆனார் அப்படின்னா, அவர் ரோட்டில் ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருந்தார். அங்கே மாடியில் ஒருத்தர் வந்து ஒரு பையனை திட்டிகிட்டு இருந்தார். பையன் வந்து
இப்படிலாம் சன்னியாசியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி புஸ்தகத்தெல்லாம் படித்து தானே வந்து சன்னியாசியானு சொல்லிட்டு மேலே தூக்கி போட்டார். நடந்த விஷயம் என்ன, தெருவில் தூக்கி போட்டாராம். தூக்கி போட்டது ஒருத்தர் மேலே விழுந்துச்சா, ஒரு தலையில் விழுந்துச்சா. தலையில் விழுந்தோடனே அவர் கேட்டாரா, நான் இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போகலாமான்னு சுவாமி விவேகானந்தர் புக்கை எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போனவர் ஆஃபீஸுக்கு போனாராம். ஆஃபீஸில் போய் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு நேராக ராமகிருஷ்ண மடத்தில் போய் சன்னியாசியாக போயிட்டார். அதாவது அந்த புஸ்தகம் அவர் தலையில் வந்து விழணுங்கிறது விதி. எப்படி யாருக்கு இந்த பாதையில் நம்ம ஒரு இதை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேங்க் டெபாசிட் போட்டு வைக்கலாம், நமக்கு எஃப்டி போட்டு வச்சுருக்கோம், அதை மறந்தே போயிருக்கலாம். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அது எடுக்கும்போது அது என்னது, நமக்கு மெச்சூர் ஆகி வருது இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம இதில் பண்ணுற முயற்சி எதுவுமே வீணே கிடையாது. இப்போ இதில் நம்ம இதில் பயப்பட வேண்டாம். சம்சித்தவ் குருநந்தன, சம்சித்தவ் கண்டிப்பாக உனக்கு மோட்சம் கிடைக்கும். அடுத்த இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியில் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதை நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம். சாதன சதுஷ்டயம் இதில் படிக்கிறோம், நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா புருடனாமே. எங்கெங்கேயோ வீட்டில் இருந்துட்டு இந்த தெருவுக்குள்ளே வீடு வாங்கி வர வச்சு என்ன சொல்கிறது, நமக்கு எங்கேயோ சுற்றி இங்கே கிளாஸ்க்கு வரணுங்கிற பிராப்தம் இருக்கும்போது என்னது, அது இழுத்துட்டு வந்துடுது. என்ன கனெக்ஷன், அப்போ எங்கேயோ போன ஜென்மாவில் நம்ம போட்டு வச்சுருக்கோம், டெபாசிட் பண்ணி வச்சது. ஏன்னா இந்த தெருவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வரமாட்டேங்கிறாங்க, எங்கேயோ இருந்து எதிர்த்து இங்கே பக்கத்தில் வந்து குடி வச்சு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. அதுதான் அது வந்து இயல்பாகவே என்ன பண்ணும், நடத்தி கொடுக்கும். 44 அடுத்து, பூர்வாபியாசேன தேனைவ க்ரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே பூர்வாபியாசேன தேனைவ க்ரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. இப்போ எப்படி இந்த யோக பிரஷ்டன் எப்படி இழுக்கப்படுறான் அப்படின்னா, பூர்வ அபியாசேன தேனைவ, இந்த பூர்வ ஜென்மத்தில் அவன் பண்ணியிருக்கிற அவ்வளோ பயிற்சி முயற்சி காரணமாக தேனையேவ, அந்த சாதனைகள் என்ன பண்ணுது, அவனுக்குள்ள அந்த வாசனையாக உள்ளே இருக்குது. அது என்ன பண்ணுது, இயல்பாகவே அவனை அதில் நாட்டத்தை உண்டு பண்ணுகின்றது. ஹிரியத்தேனா என்ன பண்ணுதுன்னா, அவனை அது பக்கம் இழுத்துருது. இப்போ நம்ம பார்க்குறோம், ரமணர் பார்க்குறோம், அவருக்கு அருணாச்சலங்கிற அந்த வார்த்தை தான் கேட்டார். கேட்ட உடனே அவருக்கு என்னாச்சு, எல்லாம் அந்த மறந்து போய் எப்படியோ அந்த வார்த்தையை ஒருத்தர் வந்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவருக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிற அளவுக்கு அந்த ஒரு தீவிரத்துவம் வருது. ஹிரியத்தேன்னு என்ன பண்ணுது, தன் வசத்தில் ஹ்யவசோபி, அவன் தன் வசம் இன்றி, ஏன் இந்த மாதிரி, ஏன் எனக்கு இதில் இவ்வளோ ஆர்வம் வருது அப்படின்னு சொல்லவே முடியாது. குருபரானந்தர் சொல்கிறாரு, எல்லாரும் பொதுவாக சன்னியாசிகள்கிட்ட பார்த்தோன்னே கேட்பாங்களா வந்து, நீங்கள் எதனால் வந்து வீட்டை விட்டு துறவன்னு போனீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அவர் சொல்கிறாரு, காரணமே சொல்ல முடியாது இதுக்கு என்னன்னு. ஏன் எனக்கு இதில் ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? போன ஜென்மாவில் எனக்கு இதில் ஒரு தீவிரம் இருந்ததுனால இப்போ ஆர்வம் வந்திருக்கு. இதுக்கு லாஜிக்கலாக என்ன சொல்ல முடியாது. ஏன் இத்தனை பேர் பக்கத்தில் எல்லோரும் படுத்துறங்கிற நேரத்தில் நம்ம மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இதில் நமக்கு ஆர்வம் வருது? இப்போ போன ஜென்மாவில் நம்ம சேர்த்து வச்ச அந்த புண்ணியம் அது என்ன பண்ணுது, இழுத்துட்டு வருது. எங்கேனாலும் தேடி போய் என்ன பண்ணுறோம், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறோம். அந்த சிரமமும் பார்க்காம என்ன பண்ணுறோம், ஓடி ஓடி நமக்கு இதில் ஒரு ஆர்வம் அது என்ன பண்ணுது, அது தன் வசத்தில் இந்த
புண்ணியம் நம்மளை இழுத்துட்டு போகுது. ஹிரியத்தே ஹ்யவசோபி சக, தன் வசமின்றி என்ன பண்ணுறான் அவன், இந்த மோட்ச மார்க்கத்தில் இழுக்கப்படுகின்றான். ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்ம அதிவர்த்ததே. ஜிக்ஞாசுரபி, முதல்ல என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு க்யூரியஸ், ஒரு எதிர்ச்சியாக தான் வருவோம். எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், வர தொடங்கும். பல நேரம் பார்க்கும்போது இந்த இதுக்கெலாம் கிளாஸ்க்கெலாம் வர்றவங்க சும்மா எதேச்சியாக வந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆர்வமாகிடுவாங்க. அதுக்கப்புறம் எதனால, யோகஸ்ய சப்த பிரம்ம அதிவர்த்ததே. சப்த பிரம்மம்னா கர்மகாண்டம். போதும் எனக்கு இந்த புண்ணியம் அறம்பொருள் இன்பம் எல்லாம் போதும் அப்படின்னு என்ன பண்ணுறான், இதுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆர்வமாக உள்ள வர தொடங்கிடுறான். ஜிக்ஞாசுரப்பி யோகஸ்ய, யோகம்னா இந்த வேதாந்தம் ஞானகாண்டம், கர்மகாண்டத்திலிருந்து ஞானகாண்டத்துக்கு எதிர்ச்சியாக உள்ளே வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமான ஆர்வம் உண்டாகின்றது. எதனால், அது ஏதோ ஒன்று இழுத்துட்டு வந்துடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவசோபி பூர்வ அபியாசேன தேனைவ ஹ்ரியத்தே ஹ்யவசோபி சக ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்ம அதிவர்த்ததே. அவன் என்ன பண்ணுறான், இந்த வேத பூர்வத்தை தாண்டி எனக்கு இந்த சகாமமாக எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறான், எனக்கு மோக்ஷந்தான் வேண்டும் அப்படின்னு ஒரு தீவிர தரம். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்மளாம் இந்த கிளாஸுக்கு வருவோன்னு யாராவது சத்தியம் பண்ணி சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணியிருக்க மாட்டேன். புதுசாக வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க, நம்ம கீதா கிளாஸில் நிறையா பேர் இருக்காங்க. எப்படியோ இழுத்துட்டு வருது நமக்கு. எதனால், அந்த பூர்வ அபியாசேன ஏதோ ஒரு புண்ணியம் வேலை பார்த்து என்ன பண்ணுது, இதுக்குள்ளே நம்மை இட்டு செல்கின்றது. அதனால் என்ன கிடையாது, இதில் எதுவுமே வீண் கிடையாது. இனி அடுத்து இந்த யோக பிரஷ்டன் எப்படி மோட்சத்தை அடைகிறான்ங்கிறது அடுத்த இதில் சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அடுத்த ஜென்மாவில் பார்த்துக்கலாம். எத்தனை அட்டம்ப்ட்னாலும் எழுதிக்கலாம் நமக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. நம்ம அதுக்காக சொல்லலை, பகவான் எதுவுமே வீண் கிடையாது. இப்போ நீ ஏன் வந்திருக்க அப்படின்னா, போன ஜென்மாவில் பண்ண புண்ணியத்தின் காரணமாக தான் நீ இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. இதை நீ என்ன பண்ணு, திரும்பவும் யோக பிரச்சனை ஆகிக்கலான்னு எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்காத. உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா நம்ம இதிலே பார்ப்போம், கேஷுவலாக படிக்கிறவங்க இருப்பாங்க, கிளாஸ் மட்டும் வந்துட்டு கிளாஸ் வர்ற நேரம் மட்டும் புக்கை தூக்குறது, போதும் இந்த புரிஞ்சிருச்சுல அப்படின்னு என்ன பண்ணுறது. அது அதெல்லாம் கேஷுவல். நமக்கு சீரியஸான பல விஷயங்கள் வாழ்க்கையில் என்ன வச்சுருப்போம், பல இது வச்சுருப்போம், நம்பர் 1 2 3 4 வச்சுருப்போம். அதில் கடைசியாக என்ன வச்சுருப்போம், கீத கிளாஸ் அப்படின்னு அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் லட்சியத்தை அடைய முடியாது. எந்த ஒரு லட்சியமே முயற்சி இல்லாமல் எதுவுமே அடைய முடியாது. இப்போ புண்ணியத்தினால நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த புண்ணியத்தை பயன்படுத்துவது யார் கையில் இருக்குது, நமக்கு போன ஜென்மால பண்ண புண்ணியத்தின் காரணமாக இப்போ நமக்கு கிளாஸ் கிடச்சிருக்கு. இதில் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அதற்கு தக்கபடி தான் என்ன கிடைக்கும், நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால என்ன பண்ண சொல்ல போகிறாரு அர்ஜுனன்ட்ட, இந்த தியானத்தை ஒழுங்காக பண்ணு, எக்ஸ்கியூஸ்லாம் கேட்காத, அடுத்த ஜென்மாவில் பார்த்துக்கலாம் நீ சொல்லாத, இதை நம்ம தீவிரமாக எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒன்றை மறக்கவே கூடாது. மனித பிறவி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஊரை சுற்றுறதுக்கோ, புலன் இன்பத்தை அனுபவிப்பதற்கோ, குழந்தை குட்டிகளோட இன்பத்தை அனுபவிப்பதற்கோ கிடையவே கிடையாது. உலகம் என்பது உன்னுடைய சேவைக்காக, உறவுகள் என்பது உனக்கு பக்குவம் கொடுப்பதற்காக. என்ன பக்குவம், போதும் அப்படின்னு அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதே அப்படிங்கிற பக்குவத்தை கொடுக்கறதுக்காகத்தான் உறவுகள். அதில் சுகம் முழுமையாக வரும்னு நம்பி மோசம் போயிடாதே. அதில் சுகம் கொஞ்சோண்டு வரும், துக்கம்தான் நிறைய வரும். இந்த பிறவியில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு இந்த ஞானத்தை நன்றாக என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்.
அதுக்காகத்தான் பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இந்த தியானத்தை பண்ணு, அனாத்ம தியானத்தைலாம் விற்று, உனக்கு ஒரு நல்ல பிறவி கிடச்சிருக்கு, இந்த பிறவியை நன்றாக பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறார். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம சாண்டிங் பண்ணிடுவோம். 41. பிராப்ய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टोऽभिजायते अथवा योगिनाम् एव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरम् लोके जन्म यदीदृशम् तत्र तं बुद्धिसंयोगं लभते पौर्वदेहिकं यतते च ततो भूयः संसिद्धौ कुरु नन्दन पूर्वाभ्यासेन तेनैव क्रियते ह्यवशोऽपि सः जिज्ञासुरपि योगस्य शब्दब्रह्माति वर्तते। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपालये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सर्वं कृष्णार्पणमस्तु।